ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம அசோக் செல்வன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம அசோக் செல்வன் ஆல்ரெடி ப்ளூ ஸ்டார் அப்படின்னு ஒரு படம் செம்ம ஹிட் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படத்தை பற்றி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ரிவ்யூவும் கேட்டிருப்பீங்க. இது வந்து ஒரு டபுள் ஸ்டார், அதாவது 2 ஹீரோவில் ஒரு கதைக்களம் தான். ஸோ அடுத்து வர படமும் அதே மாதிரி ஒரு கதைக்களத்தோடு தான் நடிச்சிட்டு இருக்கார் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஆமாங்க, அசோக் செல்வனுடைய அடுத்த படம் வந்து பார்த்திங்கன்னா பொன் ஒன்று கண்டேன் அப்படின்ற ஒரு படம் தான். ஸோ இந்த படமும் டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் தான். நம்ம அசோக் செல்வன் கூட பர்ஃபார்ம் பண்ண போகிற இன்னொரு ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லைங்க, ஜெயிலரில் நம்ம தலைவருக்கு மகனாக நடிச்சிருந்த வசந்த் ரவி அவர்கள் தான். ஸோ இவரை பற்றி சொல்லணும்னா, நடித்த படங்கள் கம்மியாக இருந்தாலும் அவருடைய ஆக்டிங் அதில் மாசாகவே இருக்கும். தனியாக ஷோவை கொண்டு போயிடுவார்னே சொல்லணும். ஸோ இவங்களுக்கு ஃபீமேல் லீடாக நம்ம ஐஸ்வர்யா லட்சுமி அவர்கள் நடிச்சிருக்காங்க. ஸோ பொன்னியின் செல்வன் 1 and 2, தென் நம்ம கட்டாகுஸ்தி, இந்த மாதிரி நிறையா படங்களில் சூப்பராக நடித்து செம்மையாக ஒரு தமிழ்நாடு க்ரஷாகவே மாறிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து நடிக்க போகிற படம் தான் பொன் ஒன்று கண்டேன். ஸோ இந்த படத்துக்கு நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர்கள் தான் மியூசிக்னு சொன்ன உடனே அது ஒரு தனி ஹைப்பாகவே ஆகிடுச்சு. ஸோ இந்த காம்போ எப்படி வரப்போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வேறு எதுவும் அப்டேட்ஸ் இருந்தால் கன்ஃபார்ம் நம்ம சேனலில் பார்க்கலாம். இதுதான் இன்றைக்குள்ள அப்டேட். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இந்த விடை போடுறது உங்கள் ஜஸ்வின். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.